கொடுக்கும் உன்னத ஆவியே, உயிர் கொடுக்கும் ஊற்றான ஆவியே, ஒரு கொடுக்கும் உன்னத ஆவியே. அன்பானவர்களே, அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய தாயாம் திரு அவையானது பெந்தகோஸ்து பெருவிழாவை கொண்டாட நம் ஒவ்வொருவரையும் அழைக்கின்றது. அனைவருக்கும் பெந்தகோஸ்து பெருவிழா வாழ்த்துக்கள். அதோடு இணைத்து திரு அவையின் பிறப்பு தின வாழ்த்துக்கள். அது என்ன புதுசா திரு அவையின் பிறப்பு தின வாழ்த்துக்கள்? இன்னைக்கு தான் இறையாளர்கள் சொல்கின்றார்கள் திரு அவையினுடைய பிறப்பு நடைபெற்றதாக சொல்கிறார்கள். பெந்தகோஸ்து அருமையான ஒரு நாள். பெந்தகோஸ்து என்றாலே அதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால், கிரேக்க மொழியினுடைய மூலம் பெறுகிறது 50 அர்த்தம். யூதர்கள் ஒரு 7 திருவிழாவை வெகு விமரிசையாக கொண்டாடினார்கள். அதுல இது 2வது திருவிழாவாக கொண்டாடினார்கள். அது என்ன திருவிழான்னா அறுவடை திருவிழா. எதை ஞாபகப்படுத்தும் விதமாக அவர்கள் கொண்டாடினார்கள் என்று சொன்னால், சீனாய் மலையிலே மோயிசனுக்கு ஆண்டவர் திருச்சட்டத்தை அளித்ததன் ஞாபகார்த்தமாக அவர்கள் தங்கள் அறுவடையின் மிகுதியாக, தங்கள் பலனின் மிகுதியாக முதல் பலனை எடுத்து ஆண்டவருக்கு கையளித்தார்கள். இன்னைக்கு தான் அவர்கள் கரெக்டா 50வது நாள் எடுத்து கையளிப்பாங்க. அதனால தான் இதை அறுவடை திருவிழா என்று அவர்கள் கொண்டாடுகின்றார்கள். நாம் கிறிஸ்தவத்தில் இதை வேறு விதமாக கொண்டாடுகிறோம். புது படைப்பின் நாள். எப்படிங்க புது படைப்பின் நாளாக மாறும்? யோவான் 20:21-23 நாம் வாசிக்கின்றோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்த பிற்பாடு அனைவரையும் சந்திக்கின்றார். அதாவது திருத்தூதர்கள் அனைவரையும் சந்திப்பார். அப்போ அவர்களுக்கு முன்பாக உயிர் மூச்சை ஊதி விடுவார், தூய் ஆவியாரை ஊதி விடுவார். எங்கேயோ ஞாபகம் வருதா? தொடக்க நூல் 2:7 ஞாபகம் வருதா? ஆண்டவர் நம் அனைவரையும் மண்ணாக பிசைந்து, மனிதனை மண்ணாக பிசைந்து உயிரற்ற அந்த மண்ணை எடுத்து தன்னுடைய வாயின் மூலமாக உயிர் மூச்சு எடுத்து ஊதுவார்ல, அதே படைப்பை இங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து புது படைப்பாக மாற்றுகின்றார். அதை ஞாபகப்படுத்தும் விதமாகத்தான் இன்று நம்முடைய தாயாம் திரு அவையானது புது படைப்பின் நாளை கொண்டாட நம் ஒவ்வொருவரையும் பணிக்கின்றது. இது சாதாரண நாள் நினைச்சிட்டீங்களா? பெந்தகோஸ்து என்பது சாதாரண நாளா? புரட்சியை இந்த புவியில ஏற்படுத்திய நாள். சாதாரண நாள் கிடையாது. புரட்சியை இந்த புவியில ஏற்படுத்திய நாள். இன்னைக்கு நம்ம பேசுறோம் ஜாதியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு நம்ம பேசுறோம் மொழி வேற்றுமையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு நம்ம பேசுறோம் கலர் வேற்றுமையை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லி, இன்னைக்கு நம்ம பேசுறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எந்த ஜாதின்னு தெரியாதுங்க, எந்த மதம்னு தெரியாதுங்க, எந்த நாடுன்னு தெரியாது, எந்த மொழின்னு தெரியாது. ஆனால் அனைவரும் ஒன்றாக இணைந்தனர். ஒரே ஒரு காரணம் தான், தூய ஆவியார். ஒருத்தர் தான். அங்கே 120 பேர் மேல் தளத்திலே கூடியிருக்கின்றார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணேறி சென்று விட்டார். 120 பேர் கூடியிருக்கிறாங்க. தூய ஆவியார் வருவார் என்று சொல்லி எந்த இடம் தெரியுதா? கடைசி ராவணவின் போது அவங்க கூடியிருந்தாங்கல்ல, அதே அறையில ஒரு 120 பேர் கூடியிருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு பெருங்காற்று, கொடுங்காற்று வீசுகிறது. பிளவுற்ற நாவு வலமாக அவர்கள் ஒவ்வொருவரின் தலை மீது இறங்குகிறது. நெருப்பு வடிவிலே தூய ஆவியார் இறங்குகிறார். அங்கே புறா வடிவில் அமைதியாக இறங்கிய தூய ஆவியார். அதே போல நெருப்பு தூணின் மூலமாகவும் மேகத்தூணின் மூலமாகவும் அமைதியாக இருந்த தூய ஆவியார், தென்றல் காற்றின் மூலமாக அமைதியாக இருந்த தூய ஆவியார், நீரின் மீது அமைதியாக அசைவாடி இருந்த தூய ஆவியார் இங்க மிக பலமாக இறங்குகின்றார். நெருப்பு மூலமாக இறங்குகின்றார். ஏன்? சீடர்களுடைய அச்சத்தை போக்க வேண்டும் என்று சொல்லி. அதுதான் அந்த மொமெண்ட் தான், அந்த ஒரு மொமெண்ட் தான். அப்படி அவருடைய அச்சம் அனைத்துமே விலக்கப்படுகின்றது. அதிலிருந்து அவர்கள் தைரியம் பெறுகின்றார்கள். முன்னாடி போறாரு தூய பேதுரு, முன்னாடி போய் நின்று முழங்குகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழங்குகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் விழுமியங்களை பற்றி முழங்குகின்றார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய கொள்கைகளை பற்றி முழங்குகின்றார். அதோடு அத்தனை ஜீவன்களும் வாயடைத்து போய் நிற்கின்றார்கள். ஏன்? இதயம் ஒன்றிணைகிறது. மொழி அங்க இல்ல,
நாடு அங்க இல்ல, அங்க இனம் அங்க இல்ல. என்னது ஒன்றிணையுது? இதயங்கள் ஒன்றிணையுது. அந்த வைப்ரேஷன் அவங்கள போய் தாக்குதுங்க. அந்த வைப்ரேஷன் தாக்குனதுல அப்படியே அனைவரும் ஆட்கொள்ளப்படுகின்றார். ஒருத்தவங்க 2 பேர் 3 பேர் இல்ல, 3000 ஜீவன்கள் ஒன்றாக கிறிஸ்தவத்தில் இணைந்ததாக நாம் பார்க்கின்றோம். இதுதான் இன்றைய நாள், சாதாரண நாள் கிடையாது. இதற்கு முற்றும் முதலுமானவர் தூய ஆவியார். தூய ஆவியாரை பத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா அவருடைய செயல்களை நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். இன்று 2ஆம் வாசகத்திலே நாம் பார்க்கின்றோம். அவருடைய கனிகளாக நாம் 9 பார்க்கின்றோமே. அன்பு, மகிழ்ச்சி, அமைதி, பொறுமை, பரிவு, நன்னயம், நம்பிக்கை, தன்னடக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 9 கனிகளை நம்ம பார்க்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை விழுதுங்க. அதனால தானே பைபிளை எல்லாம் தேன் அப்படின்னு சொல்றோம். அதுக்கப்புறம் ஒரு வார்த்தை விழுது. இதையெல்லாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் திருச்சட்டத்திற்கு அங்கு வேலையே இல்லை. என்ன வார்த்தை பாருங்க. இந்த கனிகளை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் திருச்சட்டத்திற்கு அங்கு வேலை இல்லையாம். திருச்சட்டம் ஏன் வருகிறது? நன்மை எது, தீமை எது என்று பகுப்பாய்வு செய்வதற்காக, பிரித்து பார்ப்பதற்காக நாம் திருச்சட்டத்தை கொண்டிருக்கின்றோம். இந்த தூய ஆவியாருடைய கனிகளை நாம் கொண்டிருந்தோம் என்று சொன்னால் அங்க திருச்சட்டத்திற்கே வேலையே கிடையாது. ஏனென்று சொன்னால் எல்லா மனிதர்களும் கிறிஸ்துவாக மாறுவார்கள். எல்லா மனிதர்களும் தூய ஆவியார் ஆட்கொள்ளப்பட்ட நல்ல மனிதர்களாக மாறுவார்கள். நேர்மறை எண்ணங்கள் பெரிய எதிர்மறை எண்ணங்கள் அருகும் என்று சொல்லுகின்றார்கள். இறையேசு கிறிஸ்துவில் பிரியமானவர்களை, இந்த தினத்தை நாம் மனதில் கொள்வோம். நாமும் தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுவோம். தூய ஆவியாரால் ஆட்கொள்ளப்படுகின்ற அதே தருணத்தில் நாம் நேர்மறை எண்ணமுடையவராக மாறுவோம். இந்த உலகத்தில் எவ்வளவோ நன்மைத்தனங்களை நாம் செய்யலாம். ஆனாலும் நாம் நம்முடைய சுயநலத்திற்காக பல்வேறு தருணங்கள்ல, அந்த 2ஆம் வாசகத்துல முதல் இதுல வருதில்ல, குடிவெறி, களியாட்டம், காமவெறி, இச்சை, பிறர் மனையாளை நோக்குதல், பிறரை அசிங்கப்படுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு முதல் பகுதி வருதில்ல, அதிலேயே நம்ம பாதி மூழ்கி போயிடுறோம்ல. 2வது பகுதிக்கு வருவோம். தூய ஆவியாருடைய கனிகளை பெறுவோம். தூய ஆவியாருடைய கனிகளை பெற்றவர்களாய் இந்த உலகத்திலே ஒரே ஜனனம் தான் நாம் பெற்றிருப்பது. ஒரே ஜனனம் தான். இந்த ஜனனம், என்னுடைய இந்த பிறப்பு இந்த உலகத்திலே ஏதாவது ஒரு நன்மைத்தனத்தை செய்யும் என்ற ஒற்றை விழுமியத்தோடு நாம் பயணிப்போம். அனைவருக்கும் பெந்தகோஸ்து பெருவிழா வாழ்த்துக்கள்.